ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அக்கா சீதாலட்சுமி அவர்களை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சிக்கல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக அக்கா சீதாலட்சுமி மீதும் அண்ணன் சீமான் மீதும் 9க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வழக்குகள் போட்டும் இந்த கட்சி களத்தில் உறுதியாக நிற்கிறது, பின்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் 4 ஆண்டுகள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கோம். நாங்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம். நான் ஈரோடு கிழக்குக்கு வர வேண்டும் அவசியம்லாம் இல்ல, நான் சென்னையில இருந்துகிட்டு எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சது மாதிரி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிற திராவிட முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறோம். இந்த நிலத்தில் கூட்டம் போட்டு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. உண்மையிலுமே நான் கேள்வி கேட்கிறேன், இங்க கூடி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, யாராவது கொள்கையை சொல்றதுக்கு அனுமதி கேட்பாங்களா? அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா? கொள்கையை சொல்றங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்க, இந்த ஓராண்டுகள்ல ஈரோடு கிழக்குக்கு இப்படி எல்லாம் நல்ல திட்டங்களை எங்களால கொடுக்க முடியும், சாக்கடை கழிவுகளை தூர்வார முடியும், குப்பைகளை அகற்ற முடியும், சாலைகளை தரமா போட்டு கொடுக்க முடியும், மக்களுக்கு குடிநீரை கொடுக்க முடியும், இல்ல இங்க இருக்கிற மஞ்சள் தொழிலை நாங்கள் மேம்படுத்த முடியும், இங்க இருக்கிற சாயப்பட்ட கழிவுகளை நீர்ல இங்க குடிநீர்ல கலக்க எங்களால தடுக்க முடியும், இப்படி எல்லாம் சொன்னா யாராவது அனுமதி கொடுப்பாங்களா? உங்களுக்கு அறிவு வேண்டாம்? அப்படியே கேட்கறது. அண்ணே, ஆத்து மண்ணை திருட போறோம், அங்கிட்டு போய் திருடிட்டு போ அப்படின்னு அனுமதி கொடுப்பான். அண்ணே, கல்ல உடைச்சு எடுத்துட்டு போறோம், நீ தாராளமா போய் எடுத்து மகராசா அதுல எடுத்துட்டு எவ்வளவு கமிஷன் எங்களுக்கு கொடுங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணுமா, அதுக்கு திராவிட மாடல் அனுமதி இருக்கு. சாலையில போற பெண்ணை ஈசிஆர் சாலையில 4 பேர் கார்ல போனா துரத்திட்டு போய் மறிச்சு நின்னு திமுக கொடி போடுறது இருக்குல்ல, வம்புகிறது இல்ல, அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு. நீ எப்படி கொள்கையை சொல்லலாம்? அதுதான் இப்ப இங்க நடந்தது. கொள்கையை சொல்றதுக்கு அனுமதி இல்ல, கோட்பாடு சொல்றதுக்கு அனுமதி இல்ல, படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறாங்கிற கனவுல இருக்குல்ல, அப்புறம் ஏன் உனக்கு கால் நடுங்குது? திமுகவுக்கு ஏன் பயம் வருது? ஈரோடு கிழக்கு முடியட்டும், நான் பாத்துறேன். என்ன பாத்துருவேன் கேட்டா திமுக காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஓயாம எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதிமுக ஒரு கட்சி இருக்குல்ல, அதை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு. அவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டோமே, அவர்கள் எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி, எங்க சித்தப்பா எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆர் எங்கள் தலைவன், உயிர் தலைவனுக்கு பல கோடிகளை வாரி கொடுத்த பாரிவல்லல், அதனால நாங்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எம்ஜிஆரை நாங்கள் போட்டிட்டு போறோம். நீங்கள் பேசுறீங்க சமூக நீதி, அந்த சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கி வீரமணி பட்டம் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. சபாநாயகராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை கொண்டு போய் அலங்கரிச்சாங்கல்ல, அதனால நாங்கள் அவர்கள் திட்ட வேண்டிய விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் சமூக நீதி கோட்பாடுன்னு எல்லாத்தையும் பேசிட்டு இன்னமும் நாட்டு மக்களை ஏமாத்திட்டு தெரியுறீங்கல்ல, உங்களை விமர்சிக்கத்தான் செய்வோம். அடிச்சா வலிக்குதுன்னா போய் மூலையில உட்கார்ந்து கோபாலபுரத்துல உட்கார்ந்து கூடி குடும்பத்தோட அழுதுட்டு போங்க, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த முறை ஈரோடு கிழக்குல அக்கா சீதாலட்சுமி அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அவரை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புறது அண்ணன் சீமானை அனுப்புறதுக்கு சமம். உள்ள சட்டமன்றத்தில் தம்பி சேக் சொல்றது எதிர்கட்சிகள் வெளிநடப்புங்கிறத பல்லாண்டு காலமா பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்புங்கிறது. ஆனால் முதல் முறையாக ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு போக முடியல. இன்னைக்கு எப்படி கேள்வியாளர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கல்ல, இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு, அதை பத்தி நான் பேச விரும்பல பின்னங்கால் பிளறி அடிக்க பத்திரிகையாளர்கள்ட்ட ஓடுனது மாதிரி சட்டமன்றத்திலிருந்து ஐயா மு.க. ஸ்டாலின் ஓடுறதை பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த அக்கா சீதாலட்சுமியை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்கள். வரிசை எண் 2 கட்டாயம் சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.